மச்சான் நான் பெரிய போற நினைச்சாதான் மச்சான் சோகமா இருக்கு. என்ன பண்றது? ஏன்டா அப்படி சொல்ற? 6 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் முடிஞ்சிருச்சு, ஹாஸ்டல் லைஃப் இன்னையோட முடிஞ்சிருச்சு. என்ன மச்சான் பண்றது? டேய், வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு 2 இருக்குடா. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானே என்டே கிடையாது. சொல்றதாண்டா கரெக்ட். நம்ம எப்ப மீட் பண்ண போறோம்? ஆமா மச்சான், நான் இன்ஜினியர் படிக்க போறேன், சுரேஷ் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க போறேன், நீ கம்ப்யூட்டர் படிக்க போற. எப்படி ஒன்று சேர முடியும்? நான் விருப்பப்படுற மாதிரி வச்சுட்டு அப்புறம் மீட் பண்ணலாம். மச்சான் அப்படி மீட் பண்றது ஏப்ரல் 30 இதே தேதியில் 5 வருஷம் கழிச்சு காரோடி பூங்கால நம்ம எல்லாரும் மீட் பண்றோம். சரி மச்சான். எங்கடா தம்பி மாமா? ரூம்ல இருக்காங்க. மாமா நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. நீங்கள் தான் அப்பாட சொல்லி சேர்த்து விடணும். என்ன இன்ஜினியரிங்கா? இன்ஜினியரிங்லாம் ரொம்ப செலவாகும்பா, நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. மாமா இது என்னோட லட்சியம் மாமா. அதெல்லாம் ஒத்து வராதுப்பா. உன் மையன் இன்ஜினியர் தானேப்பா படிக்கிறான். நல்ல காலேஜா? எந்த ஊரில் இருக்குது? பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா நடத்துகிறாங்களா? ஆ, என் பையனை இன்ஜினியர் சேர்க்கணும். ஃபீஸ்லாம் கம்மியாக இருக்குமா? ஆ, நல்லா சொல்லித்தராங்களா? கேட்டு சொல்லுப்பா. அப்பா, நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. எனக்கு பிஎஸ்சியில் சேர்த்துடுங்கப்பா. பிஎஸ்சியா? அதெல்லாம் வேணாப்பா, நீ இன்ஜினியர் படிப்பா. எனக்கு பிடிக்காத படிப்பா, எப்படிப்பா என்னால் படிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. படிக்கணும்னா இன்ஜினியர் படி, நீ படிக்கவே வேணாம். சொல்லுங்க ஜி. ஏன் 2 நாள் ஆஃபீஸ் வரல? திடீர்னு ஊரில் விஜய் பட்டாச்சு. ஏப்ரல் 30 தான், காரைக்குடி தான். நீங்கள் காரைக்குடி வந்துருங்க. என்ன ஜி? இன்னைக்கு ஏப்ரல் 30 இதே தேதியில் 5 வருஷம் கழிச்சு காரோடி பூங்கால நம்ம எல்லாரும் மீட் பண்றோம். டேய் முரளிடா. ஹாய் மச்சான். அப்புறம் மச்சான் 2 பேரும் எப்படா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். நீ எப்போ இருக்க? வீட்டில் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மச்சான். நீ ஏன்டா சோகமா இருக்க? இவன் ஏன்டா சோகமா இருக்கான்? அவனுக்கு பிடிச்சபடி படிக்க முடியலன்னு அப்படி இருக்கான். என்ன மச்சான் லைஃப் இது? ஆசைப்பட்ட படிப்பும் படிக்க முடியல, நினைச்ச வாழ்க்கையும் அமையலை. என்ன மச்சான் பண்ணுறது? என்ன மச்சான் அப்படி சொல்றான்? இங்கேயும் அதே தான். என்ன சொல்றீங்க? விடு மச்சான், எங்களை சேர்ந்து அலட்சியமாக போச்சு. உனச்சியம் என்ன?
அம்மா என்னப்பா நான் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா, என்னை படிக்க வைங்கம்மா. நீ விருப்பப்பட்ட மாதிரி படிப்பா. உன்னோட ஆசைக்கு என்னைக்கு நான் தடங்களாக இருக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு பயந்துக்கிட்டே இருந்தேம்மா. இதில் என்னப்பா இருக்கு? நீ என்ன தப்பா பண்ணிட்ட? ஏன் பயப்படுற? உனக்கு கிடைச்ச மாதிரி அம்மா அப்பா எங்களுக்கு கிடைச்சிருந்தா விருப்பப்பட்ட மாதிரி படிச்சு நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம்டா. பாதி பேர் நான் ஆசைப்பட்ட படிப்பு எடுக்கல நினச்சி அவங்க கடமையை முழுசா செய்ய மாட்டாங்கடா. அந்த மாதிரி நீங்களும் இருந்தாதீங்கடா. மச்சான் என் சூழ்நிலை அது மாதிரி அமைஞ்சு. சூழ்நிலை என்னடா சூழ்நிலை? பாதை மாறி போய்டும் கலவிடமா, அந்த பாதையிலும் வாழ்க்கை துறங்க. யாரும் வாய்ப்பை தேடி அலையிறாங்களே தவிர எங்களை மாதிரி கிடைச்ச வாய்ப்பை யாரும் பயன்படுத்துறதில்லடா மச்சான். பேன் தத்தா எடுத்துக்க. நம்ம நாட்டுக்கு விருப்பத்தோட போறதுனால தான் இன்னமும் ரூபா நோட்டில் சிரிச்ச முகத்தில் இருக்கு. நீ வாழ்க்கையில் எடுக்கிற முடிவு வெறும் முடிவு அல்ல, அதான் வாழ்க்கையோட ஆரம்பம். இது வரைக்கும் கிடைச்ச வேலை விருப்பமாக பண்ணிட்டாங்க, இனிமேல் விரும்பி செய்வோம்.